கேள்வி களம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பதாக எதிர்க்கட்சி குற்றம் சுமத்துகிறது. நாங்கள் என்ன மறைக்கிறோமா? நாங்கள் என்ன கொலை நடந்தால் வக்காலத்து வாங்குறோமா? இல்லை கொலை பண்ண காப்பாத்துறோமா? வழக்கறிஞர்கள் போராடிட்டு எங்களுக்கு அதுதான் ஆச்சரியமாகவும் போராடிட்டு இருக்காங்க. அதுதான் கேட்கிறேன். பாதுகாப்பு வேணும்னு அவங்க வலியுறுத்துறாங்க. எனக்கு அதுதான் எனக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்போ திமுக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவினர். இப்போ நடக்கிற குற்றங்களுக்கு நீங்கள் தண்டனையெல்லாம் அப்புறம் வாங்கி கொடுங்க. கொடநாடு எஸ்டேட்ல ஜெயலலிதா வீட்டு காவலாளி படுகொலை செய்யப்பட்டார், நகைகள் திருடப்பட்டதாக வழக்கு உங்க ஆட்சியில இருந்தது. எத்தனை பேர் தண்டனை வாங்கி கொடுத்தீங்க? அப்போ அந்த இடத்துல பாஜக எடுத்துக்கலாமா? எதிர்கட்சிக்கான இருக்கா அப்படி ஒரு கட்சி? இப்போ அதிமுக சிறுபான்மையுடைய வாக்குகளை பெறுவதற்காக அப்படி ஒரு நாடகம் ஆடுதா? கண்டிப்பாக நாடகம் ஆடுகிறது. இப்ப சில இஸ்லாமிய அமைப்புகள் தமிழக அரசுக்கு எதிராக போராடுறாங்க. அவங்கள அட்ரஸ் படுத்திக்க, அவங்கள போட்டோ காமிக்க, அவங்க சீன் காமிக்க. இப்ப சீமான் கட்சியிலிருந்து நிறைய பேர் விலகிட்டு வராங்க. பல முக்கியமான நிர்வாகிகள்லாம் விலகுறாங்க. திமுக தான் பின்னாடிலேருந்து தூண்டி விட்டு அவர்கள் பிரிக்கிறது. சீமானுக்கு வாயின்னு ஒண்ணு இல்லைன்னா நாய் தூக்கின்னு போயிட்டு இருக்கோம். இப்ப 2026 நிச்சயமாக இதே திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் நம்பிக்கை கண்டிப்பா நம்பிக்கை இல்ல, உறுதியாக சொல்லுகிறோம். வணக்கமேகளே, இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக திமுகவின் முன்னணி பேச்சாளர் திரு சைதை சாதிக் அவர்கள் வருகிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தொடர்ச்சியாக கொலை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பதாக எதிர்க்கட்சி குற்றம் சுமத்துகிறது. முக்கியமாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விரைவிலேயே தமிழகத்தில் மாற்றம் வரும், இது தினந்தோறும் ஒரு செய்தியாகி கொண்டு இருக்குது, மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உங்களோட பதில் என்ன? முதல்ல நீங்கள் எதிர்கட்சின்னு சொன்னீங்களா, அது எந்த கட்சி? அதிமுக. அதிமுக சந்தேகம் உங்களுக்கு? இல்லை, அதிமுக எதிர்கட்சியா? தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் வேணா அவங்க எதிர்கட்சியா இருக்கலாமே தவிர எதிர்கட்சி தலைவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அதான் சொல்ல வரேன். சட்டமன்றத்தில் எண்ணிக்கையின் அடிப்படையில வேணா அவங்க எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிக்கலாம், எதிர்கட்சின்னு சொல்லிக்கலாமே தவிர எதிர்கட்சிக்கான எந்த வேலையும் அவர்கள் செய்யவில்லை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், மற்ற உதிரி கட்சி எல்லாருக்குமே தெரியும். தினந்தோறும் கொள்ளைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை யார் சொல்லுவது? நாங்க என்ன மறைக்கிறோமா? நாங்க என்ன கொலை நடந்தா வக்காலத்து வாங்குறோமா? இல்ல கொலை பண்ண காப்பாத்துறோமா? நான் கேட்கிறது, ஒசூர் நீதிமன்ற வளாகத்தில் ஒரு வழக்கறிஞர் வெட்டப்படுகிறார். அது என்ன வழக்கு? முன்விரோதமா? பகையா? அது கள்ளக்காதல் பிரச்சனை. தன்னுடைய மனைவியே ஒரு தவறான முறையில் உறவு கொண்ட காரணத்தால் பஞ்சாயத்து நடக்குது, சண்டை நடக்குது, அது நடக்குது. அதுல விட்டு அது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை. அது சரின்னு சொல்ல முடியுமா? ஒரு பொது வழியில குற்றம் நடக்குது, ஊர்ல இருக்கிற கள்ளக்காதல வெட்டவனுக்குலாம் ஒவ்வொன்றுக்கும் அரசாங்கம் பாதுகாப்பு தரணுமா? ஜெயக்குமார் சட்ட அமைச்சரா இருந்தவர், சபாநாயகரா இருந்தவர், இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஒரு அரசியல் அறிவுனா ஒரு ஆவரேஜ் அறிவு இருக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன். அரசு முறை பயங்கரவாதம் என்பது வேறு, இது போன்ற தனிப்பட்ட விரோதம்லாம் நடைபெறுகிற கொள்ளை என்பது வேறு. அரசு முறை பயங்கரவாதம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, சாத்தான் குளத்தில் ஒரு சின்ன தகராறை பெருசாக்கி அப்பனும் பையனையும் கொண்டு 4 போலீஸ்காரங்க இரவு முழுதும் அடித்தே கொன்னாங்க பாத்தீங்களா? அதுதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன விளக்கம் என்ன? அவள் அடித்து சாகவில்லை, காவல்துறை தாக்கவில்லை, அதிமுக அரசு சொல்லிச்சா இல்லையா? நான் சொல்லுவேன், நீங்க சொல்றது என்ன, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரீங்க. இது நிச்சயமாக சட்ட ஒழுங்கு. ஒரு நிமிஷம், என்ன பிரச்சனை? அது மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் தாக்கப்படுகிறார். இல்லைங்க, என்ன பிரச்சனை? மருத்துவர் தாக்குறதுக்கு என்ன பிரச்சனை? அங்க போயிட்டீங்க. முதல்ல 2 பிடிச்சிடலாம். வக்கீல் தாக்கப்பட்டது, வெட்டப்பட்டது தனி நபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கள்ளக்காதல் பிரச்சனை. அடுத்து பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் குத்தி கொலை செய்யப்படுகிறார். அது என்ன பிரச்சனை? அதுவும் காதல் பிரச்சனை தான். ஒரு கிராமத்துல குக்கிராமத்துல பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த அம்மா இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கு, அங்க அந்த அம்மா ஏதோ காதலிச்சா ஏதோ பிரச்சனை வந்ததாகவும் இந்த ஒரு கோவப்பட்டு கத்தியால கொத்திட்டாருன்ட்டு எனக்கு ஒன்னும் புரிய வைங்க. இது அரசியல் ரீதியா பேசுறதெல்லாம் அப்படி வச்சுக்கலாம். எங்கேயோ குக்கிராமத்துல ஸ்கூல் இருக்கு, அது உள்ள போறாரு. அந்த சத்துணவு வாத்தியார் பேட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா? அந்த பள்ளிக்கூடத்தை காவலாளி சொல்லிருக்காரு. அவர் எப்படி வந்தாருன்னா, ஏதோ ஒரு குழந்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற மாதிரி வந்தாரு. அவர் நேரா ரோட்லயே கத்தியை தூக்கி நடந்து அதே கத்தியோட ஸ்கூல்ல அப்படிலாம் மாட்டி சம்பவம் நடந்திருந்தா அவர் கேட்லயே பிடிச்சிருப்பாங்க. அந்த சத்துணவு அமைப்பாளர் சொல்லுகிறார், இவர் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே வருகிறது நான் அவரை பார்த்தேன், அவர் குழந்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற மாதிரி தான் வந்தாரு, எங்களால கணிக்க முடியலன்ட்டு. எங்க எதிரில் பார்த்த சாட்சிங்க அது. அந்த பக்கம் ஒண்ணு, அதுவும் தனிப்பட்ட பிரச்சனை. இந்த பக்கம் ஒண்ணு, தனிப்பட்ட பிரச்சனை. மருத்துவர் தாக்கப்பட்டாரே, அதுக்கு என்ன விளக்கம் சொல்வீங்க? அடுத்த கேள்வி அப்படிதானே கேட்பீங்க.
தன் தாயார் மீது இருந்த அபரிவிதமான ஒரு பாசம், பிணைப்பு, எது வேணா சொல்லலாம். செஞ்சது தவறா? மிகப்பெரிய தவறு, செய்யக்கூடாது. ஏன்னா இவருக்கு அவருடைய தாயார் முக்கியம். ஆனா அந்த மருத்துவருக்கு ஒரு நாளைக்கு 500 நோயாளியை பார்க்க வேண்டிய பிரச்சனை அவருக்கு இருக்கிறது. அவர் பக்கத்துல இருந்து பார்க்கிற பொழுது அவர் செய்யாமல் கையாண்டு இருக்கிறார். இவர் பக்கத்து பார்க்கிற போது கோவப்பட்டு இருக்கிறார். சரிதுங்களா? இப்படி தனித்தனி எங்கேயோ ஒரு மூலையில தனிப்பட்ட பிரச்சனை நடக்கிறதுக்கு மாநில அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் நான் பணிவோடு கேட்கிறேன். ஜெயக்குமாருக்கு கள்ளக்காதல் விஷயத்தெல்லாம் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை வச்சுக்கங்களேன். ஆனால் இந்த போல கள்ளக்காதலுக்கெல்லாம் எப்படி மாநில அரசாங்கம் பொறுப்பேற்கும்? இதுக்கு சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்குனா என்னங்க? நான் முதல்ல சொன்னேன், சாத்தான்குளம் படுகொலை அது சட்ட ஒழுங்கு. அப்ப திமுக ஆட்சி நடக்கலையா? இங்கேயே நடந்தது. இதே இப்ப வட சென்னையில ஒரு காவல் நிலையத்தில் லாக்அப் டெத், போலீஸ்க்கு அடிச்சு கொண்டு மறுநாள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசினார். வக்காலத்து வாங்கல. போலீஸ்காரங்க அடிக்கவே இல்லைன்னு சொல்லல, போலீஸ்காரங்க செஞ்சது தப்புன்னு சொல்லல, அவர் உடல்நல குறைவு ஏற்பட்டார் செத்தார் முதலமைச்சர் சொல்லல, பகிரங்கமாக சொன்னார். காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது, நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். எடுத்தோம். புரியாமல வந்து வழக்கறிஞர்கள் போடுறது நடந்துட்டு இருக்காங்க. என்னங்க வழக்கறிஞர்கள் போடுறது? எங்களுக்கு அதுதான் ஆச்சரியமாவும் போராடிட்டு இருக்காங்க. கேட்கிறேன், பாதுகாப்பு வேணும்னு வலியுறுத்துறாங்க. எனக்கு அதுதான் எனக்கு ஆச்சரியமாவும் வியப்பாவும் இருக்கு. நான் கேட்கறது, அரசாங்கத்தின் சார்பா தாக்குதலா, மிரட்டலா? இல்ல ஏதாவது ஒரு குழுவின் சார்பா, அமைப்பின் சார்பில் பிரச்சனையா? அதுல அரசாங்கம் தலையிடாம இருந்து காப்பாத்த இருந்ததா போராட்டங்கள்? ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்களோட படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியான சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு அச்சம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டதாக சொல்றாங்க. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் அன்றைக்கே முதலமைச்சர் சொன்னதை போல தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர் தண்டனையை நிச்சயம் பெற்று தருவோம்னார். இன்னைக்கு குற்றப்பதிவு தாக்கல் பண்ணியிருக்கோம். அதிமுக ஆட்சியில ஒரு வழக்க சொல்லுங்க. இந்த 90 நாளுக்குள்ள ஒரு வழக்கில் குற்றப்பத்திரிகை நாங்கள் தாக்கல் செய்தோம் என்று சொல்லுகிற யோகியதை அதிமுக யாருக்காவது உண்டா? ஆனா இங்க என்ன நடந்தது? இல்ல, திரு பாரதியாளர்களோட பேட்டி கொடுத்தாங்க. இப்ப அதிமுக ஆட்சியை விட குறைவா இருக்கு, இது எங்க ஆட்சியோட அதிமுக ஆட்சி. அந்த வாதம் வந்து எப்படி மக்கள், பொதுமக்கள் வந்து எப்படி சட்ட ஒழுங்கு அப்படி முதல்ல சட்ட ஒழுங்குனா என்னன்னு பாதி பேருக்கு என்னன்னு சொல்லுங்க. சட்ட ஒழுங்குனா மக்கள் பாதுகாப்பு, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் பாதுகாப்பா இருக்கணும், எனக்கு இருக்கிற மருத்துவமனையில ஒரு மருத்துவர் பாதுகாப்பா இருக்கணும். இதுக்கெல்லாம் அரசு பொறுப்பேற்கணும். அது அப்படி பாதுகாப்பு உணர்வு இருக்கணும் இல்லையா மக்களுக்கு? அது மீறி போகும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படதானே செய்யும். நான் கேட்கறது மொத்தம் ஒரு காவல் நிலையத்துல நடக்கக்கூடிய கொலை மட்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது. ஒரு மருத்துவமனையில திருப்பி பொதுவில் நடக்கக்கூடிய கொலைக்கும் சட்டம் ஒழுங்கு. ஊடகத்தில் இருக்கிற ஊடகவியாளர்கள் தயவு செய்து நாட்டு மக்களுக்கு புரிய வையுங்கள், அல்லது புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற அல்லது அரசியல் பண்ண தெரியாதும் புரிய வைங்க. சட்ட ஒழுங்குனா முதல்ல என்ன? சட்ட ஒழுங்கு என்பது குழு தகராறு, கலவரம், மத கலவரம், ஜாதி வார்த்தை வந்து கேள்வி கேட்டீங்க. இப்படி வருகிறதை தடுப்பது அரசாங்கத்துடைய கடமை. ஒழுங்கை தடுக்க வேண்டும். தனிநபர் கொலைகள் நடக்குது. நான் சொன்ன கள்ளக்காதல் பிரச்சனை, பொண்ணு பிரச்சனை, அண்ணன் தம்பி வெட்டிக்கிறது, அக்கா குடும்பம் கொலை பண்றது, தனிநபர்கள் பிரச்சனை. அப்ப இதுக்கு சட்ட ஒழுங்கு என்னங்க சம்பந்தம் இருக்குன்னா, இதில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்து அவள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி தருவதுதான் சட்ட ஒழுங்கு. எப்படி தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்கிறாங்க. 7 கோடி பேர்ல தனிப்பட்ட பிரச்சனைகள், சம்பவங்கள் நடக்குது. இது எங்கேயோ கிராமத்துல ஒண்ணு நடந்துச்சு, நீங்க போலீஸ் போடலன்னு கேட்கறது எந்த அளவுக்கு அறிவாளித்தனமா இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதல்ல இந்த வழக்கறிஞர் வெட்டப்பட்டதுக்கு நல்ல தெளிவா ஒரு விளக்கம் சொல்றோம். அந்த சம்பவத்தில் 2 பேர் வக்கீல். யார் வக்கீல்? வெட்டப்பட்டவரும் வக்கீல், வெட்ட சொன்னதா கைது செய்யப்பட்டுகிற பெண்மணியும் வக்கீல். வெட்டினவர் யாரு? குமஸ்தா. இவங்க 3 பேருக்குமே தொடர்பு இருந்திருக்கு. ஒரே காம்பஸ்குள்ள இருக்கிறவங்க, ஒரே கட்டடத்துக்குள்ள இருக்கிறவங்க, பழக்க வழக்கம் உள்ளவங்க, பேசிக்கிட்டவங்க, அதுல தவறான உறவுல ஒரு முன்விரோதம் அது நடக்குது. இது எப்படிங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க? சட்டத்தின் மீது பயம் இல்லையா அவங்களுக்கு? தண்டனை கிடைக்கும் அல்லது அது ஒரு பயம் இருக்கணும் கேக்குறேன். அது தனிமனிதர்களுக்கே வந்து திருப்பி உங்களுக்கு இன்னொரு மக்கள் பாதுகாப்பு உணர்வு வேணும். ஒரு பொது வெளில வந்து நடமாடுறதுக்கோ குற்றம் நடக்கலாம். இதெல்லாம் செய்தது யார்? தனி மனிதர்கள் சொல்றீங்க. தனி மனிதர்கள் வாதாடி தண்டனை பெற்று தருகிற வழக்கறிஞர் தான் இதை செய்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட வெட்டப்பட்டவரும் வழக்கறிஞர், வெட்டியவரும் இவங்க 2 பேர் தெரியாதா? போராடக்கூடிய வழக்கறிஞர்கள் போராட்டம் நியாயம் இல்லை. கண்டிப்பா நியாயம் இல்லை. நான் திருப்பி சொல்றேன், ஒரு குழுவாக அல்லது வேற விஷயங்களால் வேற ஒரு கும்பல் வந்து வேற ஒரு பிரச்சனை இல்ல, கோஷ்டி தகராறு இல்ல, கோஷ்டி மோதல்ல வேற ஏதாவது அப்படி நடந்திருந்தால் அது அரசு வந்து இது கவனிச்சிருக்கணும், கண்டிச்சிருக்கணும், தடுத்திருக்கணும். உளவுத்துறை என்ன பண்ணி கேள்வி கேட்கறதா நியாயம், ஒத்துக்கிறோம் சார்.
பர்சனல் பிரச்சனை சார், பொண்ணு விஷயம். இதுல அவங்க 2 பேர் வெட்டிக்கிறாங்க. இதுக்கு ஏன் அரசு தடுக்கலன்னு கேட்கறது, அவங்களுடைய அறிவு மெச்சூரிட்டியே இதுல தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வேற இந்த மாதிரி சமூகங்களை மையப்படுத்தி தான் சொல்றாங்க விரைவிலேயே மாற்றம் வரும், 2026 வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து இப்போ திமுக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவிட. நீங்க எதிர்கட்சி மரியாதைக்குரிய அதிமுகவை சேர்ந்த முன்னணி தலைவர் தெளிவுபடுத்திக் கொள்வது, இப்போ நடக்கிற குற்றங்களுக்கு நீங்கள் தண்டனையெல்லாம் அப்புறம் வாங்கி கொடுங்க. கொடநாடு எஸ்டேட்ல ஜெயலலிதா வீட்டு காவலாளி படுகொலை செய்யப்பட்டார், நகைகள் திருடப்பட்டதாக வழக்கு உங்க ஆட்சியில இருந்தது. எத்தனை பேர் தண்டனை வாங்கி கொடுத்தீங்க? உங்க ஆட்சியில வந்த கொலைக்கு எத்தனை பேர் தண்டனை வாங்கி கொடுத்தீங்க? திமுக ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு. நீங்க யாருக்கு தண்டனை வழக்கு இல்ல, வழக்கு விசாரணைப்படுத்திருக்கோம், வேகப்படுத்திருக்கோம். எங்க நான் வச்சீங்க மூடி மறைச்ச காலம் போய் இன்னைக்கு நோண்ட ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு என்ன பேரை வலிக்க கூடாது, கடை கேட்டு போற எடப்பாடி, என்னது சம்மந்தப்பட்டி பேசக்கூடாது, நீதிமன்றம் போற எடப்பாடி, என்ன இதுல வலிக்க கூடாது, இன்னொருத்தர் கோர்ட்டுக்கு இந்த வழக்கை தாமதப்படுத்துற முயற்சியில் நீங்க அதிமுக ஈடுபட்டு இருக்கிறது. ஆனால் இந்த அரசு அந்த வழக்கை நோண்டி எடுத்து உள்ளபடியே ஜெயலலிதா வீட்டு வாட்ச்மேன கொலை பண்ணதான் யாரு? அந்த டிரைவர் உண்மையா ஆக்சிடென்ட் தான் இறந்தாரா? இவங்க 2 பேர் இந்த 6 மாசம் யார் யார் உனக்கு கொடுமை தெரியுமா? அந்த வழக்கு சம்பந்தமாக அங்கிருந்து போன போன் கால்ஸ் யார் யாருக்கு போச்சுன்ட்டு அந்த தகவல் கேட்டு மத்திய அரசாங்கத்துக்கு 1.5 வருஷம் முன்னாடி கடிதம் எழுதணும். அங்க இருந்து இங்க வந்து போன் கால்ஸ், இங்க இருந்து யார் யாருக்கு போன் கால்ஸ் போச்சுன்ட்டு இது வரைக்கும் மத்திய சர்க்கார் தரல. அதனாலதான் தேர்தல் நேரத்தில் கூட்டணி முடிவு செய்வோம் எடப்பாடி சொல்லியிருக்காரான்னு கூட எங்களுக்கு தெரியாது. நம்ம வச்சுங்க, எங்களை பொறுத்தவரையில் ஒரு அரசு எங்கேயாவது சறுக்கிடுச்சுன்னா இல்ல ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த அரசுக்கு கெட்ட பேர் எங்களுக்கு தெரியாதா? நீ கண்ணுங்கருத்தமா பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க இதே அரசாங்கம் பிரபல ரவுடிகளை, மக்களை அச்சுறுத்த ரவுடியை வந்து என்கவுண்டர் பண்ணா இதே வாய் என்ன சொல்லுச்சு? எப்படி என்கவுண்டர் செய்யலாம் பேசுனது யாரு? இன்னைக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்கிற அதே ஜென்மங்கள் தான். சரி, என்கவுண்டர் பண்ணல, இப்படி சின்ன பிரச்சனை, பர்சனல் பிரச்சனை நடந்துச்சு, ஒரு கள்ளக்காதல் தகர கொலை நடந்துச்சு, பாத்திருக்கலாம் சட்டம் ஒழுங்குன்னா இது முட்டாள்தான் இல்லையா? நீங்க அப்போ வந்து திமுக எது செய்தாலும் அல்லது தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் அது திமுக மீது பழி போட்டு தன்னை விளம்பரப்படுத்திக்குள்ள தன் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கொள்ள முயற்சி பண்ணீங்களே தவிர, நான் முதல்ல சொன்னல எதிர்கட்சி அரசியல் அதிமுக செய்யலன்ட்டு, இதைத்தான் சொல்லுகிறேன். அப்போ வந்து அந்த இடத்துல பாஜக எடுத்துக்கலாமா? எதிர்கட்சிக்கான இருக்கா அப்படி ஒரு கட்சி? இப்போ இல்ல நீங்க சொல்ற எதிர்கட்சியே இல்லன்றீங்களா? எதிர்களே இல்லாத அளவுக்கு திமுக வலிமையா தான் இருக்கு சொல்றீங்க. ஆமா, இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல உங்களுடைய சொன்னீங்கல்ல 2027 ஆட்சிக்கு வந்து அந்த தண்டனை பெற்று தரும் ஜெயக்குமார் சொன்னாருன்ட்டு. அத்தைக்கு மீச முளைச்சாதான் சித்தப்பா, அத்தைக்கு மீச முளைக்க போறதும் இல்ல. அதே வார்த்தையை அவரும் சொல்றாரு, ஆவ போறதும் இல்ல. பழமொழி பல இதுல அவர் சொல்லிட்டு இருக்காரு. பழமொழி சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அத்தைக்கு மீச முளைக்க போறது இல்ல, அத்தை சித்தப்பா ஆவ போறதும் இல்ல, இவங்க வர போறதும் இல்ல. முன்னாடி அவர் ஆரம்பிச்சார் கட்சி, இவர் ஆரம்பிச்சிட்டார், நாங்க அவரோட யாரு வேறாலும் சேருங்க, எந்த களத்தோடு சேர்ந்து வாருங்கள், ஒன்றா வாருங்கள், தனித்தனியா வாருங்க, மொத்தமா வாங்க. இன்னைக்கு சொல்லிட்டு கேட்டு பாருங்க, டெல்லியே வந்தாலும், டெல்லி வந்தாலும் கில்லி வந்தாலும் 26 திமுக தான். இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து தேர்தல் நேரத்தில் கூட்டணி வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி சொன்னார் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ சந்தேகப்படுறீங்க பாஜகவோட இன்னமும் உறவு இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ மறுநாளே சொல்றாரு இவர் நம்ம ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொல்றாரு, தெளிவுபடுத்தாரு. கேட்கறவன் கேனைன்னு சொன்னா கேழ்வர்களை நெய் வடியுதுன்னு சொல்லுவாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது முறைகேடு செய்திருக்கிறார்கள், ஊழல் செய்திருக்கிறார்கள், அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ட்டு 7 அமைச்சர் மீது நடவடிக்கைக்கு அனுமதி கேட்டு கவர்னர்கிட்ட கோப்பு போய் 18 மாசம் ஆச்சு. யார்கிட்ட கோப்பு இருக்கு? கவர்னர் கிட்ட. அதிமுக பிஜேபி கூட்டணி கிடையாது இல்ல. தமிழ்நாட்டு கவர்னர் நேர்மையானவர் இல்ல, சித்தாந்தம் பேசக்கூடியவர் இல்ல, ஆரியத்தை தலை தூக்கக்கூடியவர் இல்ல, தான் பேசுறதுதான் கரெக்ட்னு சொல்ல உளரக்கூடியவர் தானே, ஊழலை எதிர்ப்பவர் தானே, ஊழலை முறைகேட ஒழிக்கணும்னு சொல்றவர் தானே. ஏன் அவர் டேபிள்ல அவர் எதிரில் இருக்கிற கோப்புக்கு அனுமதி தர மாட்டேங்கிற? என்ன மர்மம் இது? இதெல்லாம் ஒரு புரியல. ஏற்கனவே வந்து பாஜக கூட கூட்டணி வச்சவங்க தான் இப்ப வெளியே வந்துட்டு திரும்ப ரகசிய உறவு வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? நேரடியாக சொல்லிடலாம் பாஜக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுல ஏன் சந்தேகப்படுறீங்க? அதுதான் கேள்வி கேட்கிறோம். நீங்க பிஜேபி அதிமுக கூட்டணி இல்ல, நீங்க ஊழல் எதிர்க்கிறீங்களே. ஆமா, கடுமையா எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டு கவர்னர் அரசியல்வாதி மாதிரி பேசுறாருல, ஆமா, எல்லாத்தையும் கருத்து கந்தசாமி மாதிரி எல்லாத்தையும் கருத்து சொல்றாரு. சரி, உன் கண்ணு எதிரிலே 8 ஃபைல் தூங்குதே. அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கைக்கு அனுமதி கோரி கோப்பு அரசாங்கம் அனுப்பியிருக்கே. நீங்க உத்தம புத்திரனா இருந்தா கையெழுத்து போட்டு கோப்பை அனுப்புங்களேன். ஏன் அனுப்ப மாட்டீங்க? என்ன அர்ஜென்ட்டான்னு கேக்குறேன். ஏன் 18 மாசமா அரசாங்கம் கேட்கிற போன் கால்ஸ் யார் யாருக்கு போச்சு என்ற அந்த ஃபைல் கேட்டா ஏன் தர மாட்டீங்க?
என்ன காரணம்? பொதுவா ரோட்ல பேப்பர் படிச்சு அரசியல் பேசிட்டு போறது வேற, உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? இந்த கோப்புக்கே அனுமதி தரல. இன்னும் ஏன் முன்னாள் அமைச்சரை கவர்னர் காப்பாத்துறாரு? ஏன் குட்கா முறைகேடு வழக்கு ஹைகோர்ட்ல குற்றப்பதிவு தாக்கல் செய்யாம சிபிஐ நீதிமன்றம் கண்டிக்குது? என்ன விளையாடுறீங்களான்னு கேக்குது. சிபிஐ யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? மத்திய அரசாங்கம். ஏன் இது வரைக்கும் இந்த குட்கா விஜயபாஸ்கர் நடவடிக்கை இல்ல? யாரை காப்பாத்துறீங்க நீங்க? அதிமுக பிஜேபி கூட்டணி மக்கள் நம்புவாங்களா? யாரை ஏமாத்துறீங்க? நீங்க ரைடு நடத்துனீங்க மோடி ஆட்சியில. இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்த பொழுது தலைமைச் செயலர் வீட்டுல ரைடு, தலைமைச் செயலகத்தில் ரைடு, எடப்பாடி சம்பந்தி வீட்டுல ரைடு, காமராஜ் வீட்டுல ரைடு, சரோஜா வீட்டுல ரைடு. என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அதிமுக பிஜேபி கூட்டணி கிடையாது, சரி. இந்த ரைடு எல்லாம் நடந்தது இல்ல, என்ன நடவடிக்கை? இப்ப நீங்க சொல்றதுபடி பாத்தீங்கன்னா அதிமுக சிறுபான்மையுடைய வாக்குகளை பெறுவதற்காக அப்படி ஒரு நாடகம் ஆடுதா? கண்டிப்பாக நாடகம் ஆடுகிறது. இது ஒரு அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லை என்பதெல்லாம் ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய். புரியுதுங்களா? இன்று வரையில் எப்படி ஒசூர் நீதிமன்றத்திலே கள்ளக்காதல் என்று கொலை நடந்ததோ, இந்த கூட்டணி ஒரு கள்ள கூட்டணி, கள்ளக்காதல் கூட்டணி. அந்த கள்ளக்காதலில் தமிழ்நாட்டு கவர்னர் முக்கிய பங்கு வகிக்கிறார். மத்திய சர்க்கார் மறைந்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறது. ஆகவேதான் இன்று வரையில் பல்வேறு கோப்புகளை கையெழுத்து போடாமல் கவர்னர் இழுத்தடிக்கிறார். சிபிஐ இவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இதை சிறுபான்மை மக்கள்கிட்ட இந்த அரசு எடுபடும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா எடுபடாது. சிலரை சில நாள் தான் ஏமாத்தலாம், எல்லோரையும் எப்பொழுதும் யாரையும் ஏமாற்ற முடியாது. அதாவது இவங்களால தெளிவா தெரிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டில் மைனாரிட்டி ஓட்டு இல்லாமல் நாம் அதிகாரத்துக்கு வர முடியாது என்பது தெரிந்த காரணத்தினால் இஸ்லாமிய பெருமக்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல எப்படி ஏத்துப்பாங்க? திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருச்சி சிவா அவர்கள் மார்னிங் லெவல்ல அதிமுக எம்பிங்களை பார்த்து சொன்னார், என்ஆர்சி வருது, பில்லு வருது, கையெழுத்து போடாதீங்க, ஆதரவு தெரிவிக்காதீங்க, வெளிநடப்பு பண்ணுங்க. மாநிலங்களவையில் அவங்க ஓட்டு போட்டதுனால 11 எம்பி தேவைப்பட்டது. 11 எம்பில 10 எம்பி இன்னைக்கு ஆட்சி அதிமுக கிட்ட இருந்தது. ஒரு எம்பி அன்புமணி. 11 தமிழ்நாட்டு எம்பிகள் ஓட்டு போட்டாதான் என்ஆர்சி மசோதா பாஸ் ஆகும், சிஏஏ மசோதா பாஸ் ஆகும். திமுக கெஞ்சி கேட்டது அதிமுக இடத்தில், அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போடாதீங்க, குறைஞ்சபட்சம் எழுந்து வெளியே போயிடுங்கன்னு. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டோம் புள்ள பெத்துக்க மாட்டோம்னு சொன்னா யாரும் ஒத்துப்பாங்களா? அதான் எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில். ஆனால் அன்னைக்கு என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வந்தது அமித்ஷா அந்த மசோதாவை தாக்கல் செய்த பொழுது அதிமுக 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையை தட்டி வரவேற்றார்கள். அது மேஜையில தட்டப்பட்ட கை அல்ல, ஒவ்வொரு இஸ்லாமியுடைய மார்பில் அடிக்கப்பட்ட அடி என்பதை அதிமுக மறந்துடக்கூடாது. சிஏஏ சட்டம் அதிமுக ஆதரவோடு, காஷ்மீர் 370 சிறப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டது அதிமுக ஆதரவோடு, இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கிற முத்தலக் தடை சட்டம் ஷரியத்துல கை வச்சார் மோடி அதிமுக ஆதரவோடு. எல்லாத்தையும் அங்க பண்ணிட்டு கழுத்து அறுத்துட்டு நெஞ்சில கத்தியாக குத்திட்டு இங்க நீங்க இஸ்லாமிய பெருமக்கள் சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணும்னு கேட்பீங்களா? எந்த விதத்துல நியாயம் அது? இப்ப சில இஸ்லாமிய அமைப்புகள் தமிழக அரசுக்கு எதிராக போராடுறாங்க. இப்ப 3.5 விழுக்காடை அதிகப்படுத்தணும்னு சொல்றாங்க. சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சில அமைப்புகள் போராடுறாங்க. இதுக்கெல்லாம் எப்படி தமிழக அரசு நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் சிறையில் இருக்கிற இஸ்லாமியுடைய பிரச்சனையை மாண்புமிகு முதலமைச்சர் எவ்வளவு நுட்பமாக கையாண்டு அவர்களுக்கான சலுகையை வாங்கி தந்திருக்கிறார் என்பது அந்த உள்ளே இருக்கிற அவர்களுக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தெரியும். நான் அதுக்குள்ள ரொம்ப விரிவா போக விரும்பல. இடஒதுக்கீடு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இஸ்லாமிக் இடஒதுக்கீடு இருக்கு? அது அதிகப்படுத்தி தரணும்னு கேட்குறாங்க. அவங்கள அடையாளப்படுத்திக்க, அவங்கள அட்ரஸ் படுத்திக்க, அவங்கள போட்டோ காமிக்க, அவங்க சீன் காமிக்க. இஸ்லாமிய ஆமா ஆமா பத்திரங்கமா சொல்றேன். 2% இடஒதுக்கீடு கொடுத்தா ராஜசேகர் ரெட்டி ஆந்திரால 2%. சுப்ரீம் கோர்ட்ல நிக்கல, ரத்து பண்ணிடுச்சு. உத்தரப்பிரதேச கொண்டு வர முடியல, அசாம்ல இல்ல. இந்தியாவில் அதிக முஸ்லீம் இருக்கிறது அசாம்ல, உத்தரப்பிரதேசத்துல, காஷ்மீர்ல, மகாராஷ்டிரால, கர்நாடகால, வெஸ்ட் பெங்கால்ல. ஆனால் கலைஞர் கொண்டு வந்த 3% இடஒதுக்கீடை உச்ச நீதிமன்றத்தாலே ஒன்றும் செய்ய முடியல. இன்ன வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் மருத்துவராக இன்ஜினியராக இருக்கிறாங்க. தெரியும், எங்களுக்கு தெரியும், படிக்கிறோம், படிச்சுட்டு இருக்கோம், மேல வரும். அதை பயன்படுத்தி கொண்டு வீதியில் பேசுறவனா தன் அமைப்பை வளர்த்து கொள்ள பேசுவானே தவிர நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது அவங்களுக்கும் தெரியும். சரி, இப்ப அடுத்து மிக கடுமையாக திமுக மேல விமர்சிக்கக்கூடிய சீமானாக இருக்கிறார். இப்ப சீமான் கட்சியிலிருந்து நிறைய பேர் விலகிட்டு வராங்க, பல முக்கியமான நிர்வாகிகள்லாம் விலகுறாங்க. இதுக்கு பல காரணம் சொல்லப்படுது. அதுல ஒரு காரணமாக நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய காரணம் திமுக தான் பின்னணியிலிருந்து தூண்டி விட்டு அவர்கள் பிரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சென்னை பாஷையில சொல்லணும்னா ஒண்ணு சொல்லுவாங்க,
வாயின்னு ஒண்ணு இல்லைன்னா நாய் தூக்கின்னு போயிடும்ட்டு. சீமானுக்கு வாயின்னு ஒண்ணு இல்லைன்னா நாய் தூக்கின்னு போயிட்டு இருக்கோம். இப்ப வேற யாரோ தூக்கின்னு போயிட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க, திமுக ஒரு ஆலமரம். இளைஞர்கள் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சிக்கு போறாங்க. நான் சொல்றேன், அதெல்லாமே விளக்கமா சொல்றேன். பயப்படுகிறது. சீமானை பார்த்து திமுக பயப்படுதுன்னு சொன்னதும் நீங்க தான். சீமானை ஒண்ணு இல்லாம ஆக்குறதும் திமுகன்னு சொன்னதும் நீங்க தான். அந்த ரெண்டு கேள்வி உங்ககிட்டே இருந்தது, பதில் உங்ககிட்டே இருந்தது. இன்னொன்னு சொல்றேன், அவருடைய அந்த பைத்தியகாரத்தனமான பேச்சு, முட்டாளாக்குற பேச்சு, நடைமுறைக்கு ஒத்து வராத பேச்சு, இவை அத்தனையும் ஏதோ ஒரு இளைஞர்களை ஒரு கூட்டத்தை, ஒரு சாரார் கூட்டத்தை அவர் பக்கம் அழைத்து சென்றது, இல்லை இழுத்து சென்றது போனார்கள். ஆனா நல்லா கவனிங்க, சீமானுக்கு முதல் 2 தேர்தலில் ஓட்டு போட்ட எந்த இளைஞனும் 3வது தேர்தலில் ஓட்டு போட்டதாக வரலாறு இல்லை. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நீங்க சீமான் சந்தித்து இருக்கிற எல்லா தேர்தல் அமைப்பும் வாக்கு வங்கி தான் வளர்ந்துட்டே இருக்கு. சரி பாருங்க சார், ஹார்ட் பீட் மாதிரி இருக்குது. எப்படி ஹார்ட் பீட் மாதிரி இருக்கு, ஒரு வாட்டி ஏறுது, அடுத்த வாட்டிக்கு வரும். சரி, ஹார்ட் பீட் வாக்கு வங்கி உயிரிட்டே போனா ஏன் திருவெட்டியூர்ல தோத்தார் அவரு? நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம், பேசுங்க. திராவிடத்தை ஒழிப்போம், திராவிடம் பேசின்னு 18 வருஷத்து ஆட்சிக்கு வந்த திமுக எங்கே? திராவிடம் பேசணும். முதல் எலெக்ஷன்ல 15 சீட்டு திராவிடம் பேசணும், 2வது எலெக்ஷன்ல 60 சீட்டு திராவிடம் பேசணும், 3வது எலெக்ஷன்ல ஆட்சியை பிடிச்சோம். நீங்க திராவிடம் கிடையாது தமிழ் தேசியன்றீங்க. ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற முடியல, எத்தனை தேர்தல் சந்திக்கிறீங்க? தமிழ் தேசியம் பேசி ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க வேணாவா? திராவிடம் பேசுற திமுக முதல் தேர்தல 15, நீங்க முதல் தேர்தல 0. திராவிடம் பேசுற திமுக 2வது தேர்தல 60, 2வது தேர்தல் நீங்க 0. திராவிடம் பேசுற திமுக 3வது தேர்தல் ஆட்சியை பிடிக்குது, நீங்க 3வது தேர்தல் சரிவை சந்திக்கிறீங்க. மக்கள் யாரை ஏத்துக்கிட்டாங்க, யார் நிராகரிக்கிறாங்க? இதுலயே உங்க யோகிதை தெரியலையா சார்? RSS ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பு நேரடியா திமுகவை எதிர்க்க முடியாதுன்ட்டு அது எப்போ யார் தோண்டி விடணும், நோண்டி விடணும். ஒரு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், நான் எப்படி வந்தாலும் எப்படா கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்பாரு. எல்லாத்தையும் மறைச்ச உன் கொண்டைய மறைக்க மறந்துட்டான்னு. அந்த மாதிரி இதுதான் விஜய் சொல்றாரு, எல்லாத்துக்குமே ஒரு கலர் பூசி அவர் முந்திக்கிட்டார் அதுல அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, அவர் யாரை சொல்வதற்கு முன்னாலேயே என்ன உடனே பி டீம்னு சொல்லுவாங்கன்ட்டு, தன்னை இப்படி முத்திர குத்துவாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவர் முதல்ல சொல்லிட்டார் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அவர் இப்பதான் வந்திருக்கிறார், இன்னும் விமர்சிக்கப்படல. ஆனா கடுமையாக திமுக விமர்சித்து தானே வந்திருக்காரு. அதாவது இப்போ எதோ சொல்லுவாங்களே, பட்ட மரதான் கல்லடி படம் அப்படின்ற மாதிரி, பழம் உள்ள மரம் தான் கல்லடி படம்ன்ற மாதிரி திமுகவை விமர்சனம் செய்தால்தான் அவருக்கு விளம்பரம். உடனே பார்த்தீர்களா, அதிமுக ஒண்ணுமே செய்யல, திமுக மேல கடுமையான அட்டாக் வைத்திருக்காரு. அதிமுக கட்சியாவே நினைக்கல, எடுத்துட்டு போயேன். அதிமுக ஒரு பொருட்டாவே நினைக்கல. அதிமுக நமக்கு போட்டியே கிடையாது, அதிமுக நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. ஆனால் திமுக தன்னை அழித்து விடும் பயத்தின் காரணமாக நஞ்சை கக்கி இருக்கிறார். எங்களுக்கு தெரியும் அந்த விஜயை எப்படி சமாளிக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும். ராஜாஜியை பார்த்த இயக்கம், பக்தோச்சலத்தை பார்த்த இயக்கம், பெருந்தலைவரை பார்த்த இயக்கம், இந்திரா காந்தியை பார்த்த இயக்கம், எம்ஜிஆரை சமாளித்த இயக்கம், ராஜீவ் காந்தியை பார்த்த இயக்கம், சந்திரசேகரை பார்த்து யாரை எப்படி சமாளிக்கணும் எங்களுக்கு தெரியும். அதை விட திமுக தொண்டனுக்கு இன்னும் நன்றாக தெரியும் களத்தில் எப்படி சந்திக்க வேண்டும். அதாவது திராவிட மாடல் அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த அளவுக்கு கடுமையாக ஆரம்பித்த பிறகு 4 மேஜர் பிரச்சனை, முக்கியமான விஷயங்களை மத்திய சர்க்கார் கையில் எடுத்து அது சர்ச்சைக்குள்ளாகி விமர்சனத்துக்குள்ளாகி பின்வாங்கினார்கள். அது நடந்தது. இந்த 4 விஷயத்துல கருத்து சொன்னாரா? அது ஹிந்தி திணிப்பாக இருந்தாலும் சரி, மாநில நிதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த மத்திய சர்க்கார் எந்த விஷயத்துல அவர் சொல்லிட்டு இருமொழி கொள்கையை சொல்லிட்டாரு. அவங்களுடைய கொள்கையை சொல்லிட்டாங்களே. இப்போ LICல முழுக்க ஹிந்தியா மாறிச்சு. அடுத்த 10 நிமிஷத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிக்கிறார். இல்ல அதுல அவரு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் திமுக ஏன் எதிர்பார்க்குதுன்னு கேக்குறேன். இல்ல இப்ப சொல்லு, நீங்க எங்க அரசியல் ஆரம்பிச்சிட்டீங்க, அரசியல் கட்சியுடைய வேலை என்ன, உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, கச்சத்தீவு பிரச்சனை உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, இடஒதுக்கீடு விஷயத்துல உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? சார் உண்மையை சொல்லட்டுமா, நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டு நிகழ்ச்சியில் பேசிய 99% கொள்கைகள் திமுக கிட்ட இருந்து திருடப்பட்டவை. 99% திமுக ஜெராக்ஸ் எடுத்தது. சார் எந்த கட்சியுமே சொல்லாத ஒன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஒன்னு சொல்லுங்க. திராவிடமும் தமிழ் தேசியம் என்னோட கண்கள். அதுக்கு அவர் சீமான் பதில் சொல்லியிருக்காரு. நாம சொல்ல வேண்டியதில்ல, அவர் சொல்லிட்டாரு. நடுவோட தான் அடிபட்டு சாவ போறேன்ட்டு. இதை நான் சொல்லல, அவர் சொன்னது. நான் சொன்னது திமுக சொல்லாததை, அதிமுக சொல்லாததை, அல்லது காங்கிரஸ் சொல்லாததை, எந்த கட்சியும் சொல்லாததை புதுசா நீங்க சொன்னாதான் நீங்க புதுசா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அழகு. நான் கேட்பது, ஐயா நீங்க போயிட்டு வந்து சினிமா மாதிரி பேசுனீங்களே, ஓகேங்களா? நீங்க இதெல்லாம் எந்த கட்சியும் சொல்லலப்பா, இவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஏதோ ஒன்னும் சொல்லுங்களேன். இருமொழி கொள்கை யாருது? திமுக தான். இடஒதுக்கீடு யாருது?
நீட்டை ஒழிக்கணும்னு சொல்றது யாரு? இல்ல திமுகவும் மற்ற கட்சிகளும் சொல்றாங்க, அது அதிமுகவும் சொல்லுது. அதிமுக இருந்தே ஒழிக்கலைங்க. போன ஃபைல் திரும்பி வந்ததே எடப்பாடிக்கு தெரியாது. இப்ப திமுக வந்து ஒழிக்கலாம்னு அவங்க கேக்குறாங்க. எப்படி? நாங்க நல்லா கவனிக்கணும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டரா அறிவிச்சு சொன்னோம், நாங்க டெல்லியில ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒழிப்போம்னு. வரல, மோடி வந்துட்டார். அவர் விடாப்புடியா இருக்கிறார் நீட் இருக்கணும்ட்டு. 2021 தேர்தல் என்ன சொன்னோம், நாங்கள் வந்தால் விதிவிலக்கு கோருவோம். ஏன்னா மாநில சர்க்காரால பார்லிமெண்ட்ல மசோதா நிறைவேற்ற முடியாது, விதிவிலக்கு கோருவோம். இன்னி வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். 3 முறை ஃபைல் டெல்லிக்கு போயிட்டு வருது. ஃபைல் அனுப்பின 24 மணி நேரத்துல பதில் சொல்றோம், எங்களோட ஸ்டாண்ட் இது அப்படின்னு நீதிமன்றத்தை வழக்கு போட்டிருக்கோம். நாங்கள் எல்லா விதத்திலையும் எதிராக நிற்கிறோம். சும்மா மேடையில பேசிட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிட்டு வீட்டுல போய் தூங்கிடல. நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பினா எடப்பாடி பழனிசாமி, அந்த தீர்மானம் கிழிச்சு போட்டு 3 வருஷம் ஆச்சுன்றதே 3 வருஷம் கழிச்சு எடப்பாடிக்கே தெரியாது, சட்டமன்றத்திலே சொன்னார். இந்த அரசு இல்ல. இந்த அரசு எல்லாருக்கும் தெளிவாக இருக்கிறது. அது வந்து நீட்ல இருந்து விதிவிலக்கு வாங்கணும் அப்படின்ட்டு. இதுல இன்னொரு திமுக விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. அதுக்கு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு விட்டது. ஆனா இப்ப அதிகமா பேசுறாங்க. உதயநிதி அவர்களும் துணை முதல்வரான பிறகு இந்த வாரிசு அரசியலை பத்தி மிக கடுமையாக பல கட்சிகள் சொல்லுகிறாங்க. பல கட்சி, எல்லா கட்சிகளும், ஏதாவது 2 கட்சி சொன்ன கட்சி பேர் பாஜக விமர்சனம் பண்ணுது, அதிமுகவும் விமர்சனம் பண்றாங்க, சீமான் விமர்சனம் பண்றாரு. இதுதான் சனாதனம்னு அவர் சொல்றாரு. சரி, ஒரே பாஜக இருந்து ஆரம்பிப்போம். பியூஷ் கோயல் இந்தியாவுடைய வர்த்தகத்துறை அமைச்சர், யாருடைய மகன்? வாரிசு தானே. அவங்க அப்பா பிஜேபி தலைவர், ஒரு பையன். இன்னைக்கு அனுராக் தாக்கூர் இந்தியாவின் முன்னாள் மத்திய அமைச்சர், பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர், யாரு? வாரிசு தானே. இன்னைக்கு இந்திய பார்லிமெண்ட்ல 39 பேர் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாரிசு. 6 மத்திய மந்திரிகள் வாரிசு. பல முதலமைச்சர்கள் வாரிசு. எடியூரப்பா பையன் இல்லையா? ராஜ்நாத் சிங் பையன் இல்லையா? யாரு? அமித்ஷா பையன். இன்னைக்கு யாரு? ஐசிசி உடைய கிரிக்கெட் சங்கத்துடைய தலைவர். எப்படி வந்தாரு? பால் போட்டாரா? சிக்ஸ் அடிச்சாரா? பேட்டை பிடிக்க தெரியுமா? கிரிக்கெட்னா என்னன்னு தெரியுமா? அவர் எப்படி தலைவர் ஆனாரு? அமித்ஷா மகன் என்ற காரணத்தினால். இதே நரேந்திர மோடியுடைய சொந்த அண்ணன் குஜராத் என்ன பொறுப்புல இருக்கிறாரு? இன்னொரு அண்ணன் என்ன பொறுப்புல இருக்கிறாரு? சின்ன தம்பி, அவருடைய தம்பி என்ன பொறுப்புல இருந்தார் குஜராத்ல? அவருடைய மொத்த குடும்பம் குஜராத்ல பொறுப்புல இல்லையா? அரசு தேர்வாணையத்துறை தலைவரெல்லாம் குஜராத்ல இருந்திருக்கிறாங்க. பிஜேபி லட்சணம் இப்படி. சரி, அதிமுக வருவோம். அதிமுக யாருங்க? ஜெயக்குமார் பையன், ஓபிஎஸ் பையன், ராஜன் செல்லப்பா பையன், வருங்காலத்து எடப்பாடி பையன். இது யாரு? எடப்பாடி பையன் முடிவு நிச்சயமா பின்னாடி இருந்து இயக்குகிறா, பின்னாடி வர போறாரு. இல்ல கொடுமை வாரிசு அரசியல் எதிர்ப்பேன்னு ஜெயக்குமாரையும் ஜெயவர்தனையும் வச்சு எடப்பாடி பேசுறாரு. எனக்கு புரியல, அது யாரை ஏமாத்துறாரு அப்படின்ட்டு. இது அதிமுக லட்சணம். நாம் தமிழருக்கு வருவோம். தன்னுடைய கட்சி பொதுக்கூட்டத்திலே மனைவியை அதிகாரப்பூர்வமாக கலந்து கொண்டு வைக்கிறார், பேர் போடுறார். தன்னுடைய மச்சானை விருதுநகர் நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவிக்கிறார். யாரு? சிவா. என்னங்க இதுக்கு பேர்லாம் என்ன? அது ஏன் கலைஞர் குடும்பத்திலிருந்து ஒருத்தன் வந்தா மட்டும் உங்களுக்கு எரியுது அப்படின்னு நினைச்சல? உங்களுக்கு எரியுதுன்னா நாங்க கரெக்டா போயிட்டு இருக்கோம் அர்த்தம். இப்ப அடுத்து ஒரு சர்ச்சை என்னன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஒற்றுமை கிடையாது. திமுக கூட்டணி, எந்த கூட்டணி? திமுக கூட்டணி இல்ல, திமுக கூட்டணி எந்த கட்சி அப்படி சொல்லிச்சு? திருமாவளவன் அவர்கள் கருத்து சொல்றாரு, அங்கிருந்து ஆட்சியில பங்குன்னு சொல்றாங்க. அந்த கட்சியோட ஆதரவு அர்ஜுனா ஒரு இது போடுறாரு, ஒரு பதவி போடுறாரு, பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. மானமிகு திருமாவளவன் ஆட்சியில பங்குன்னு எங்குமே சொல்லல. அவரு கொள்கை நிலைப்பாடு அதான் சொல்றாரு. அவர் கொள்கை நிலைப்பாடு, அவர் கொள்கை. ஆனா ஆட்சியில பங்குன்னு எங்கேயும் சொல்லல. அவர் கட்சியை சேர்ந்த யாரோ ஒருத்தர் பேசுறது கூட அது அவருடைய தனிப்பட்ட முடிவு பேச்சுன்னு கூட சொல்லி அதை முடிச்சிட்டாரு. விஜய் அவர்களை ஆட்சியில பங்கு அறிவிச்சோன்னா அவரு பதிவு போடுறாரு, வரவேற்று பதிவு போடுறாரு. சொன்ன உடனே நடிகர் விஜய் அவர்களை கண்டித்த இயக்கம் பொது உடைமை இயக்கம். அதனால அழகா சொன்னார் ஐயா. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஐயா பாலகிருஷ்ணன் ரொம்ப அருமையா சொன்னார். இயக்கம் கட்சி ஆரம்பித்த உடனே இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு மாநில கட்சி சிறிய கட்சியெல்லாம் உங்க வருவார் நீங்கள் எதிர்பார்ப்பது அநாகரிகத்தின் உச்சம் அப்படின்னார். அவருடைய நினைப்பு என்ன? அப்போ நடிகருடைய நினைப்பு என்ன? இப்படி சொல்லிட்டா எல்லாம் ஓடியாந்துருவான், எங்க பங்கணும். அப்போ அவர் அந்த கட்சியில எந்த பார்வையில பாக்குறாரு? மாநில சிறிய கட்சிகளை எப்படி பாக்குறாரு அவரு? ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொன்னா
இந்த சிறிய கட்சியெல்லாம் ஓடியாந்துரும். ஆனா திமுகவுக்கு அவருடைய பார்வை வாய்ப்பா இருக்கும்ல. இல்ல சிறிய கட்சிகளே அவர் எந்த அளவுக்கு கேவலமான மனப்பான்மையிலே பார்த்திருக்கிறார் என்பதுக்கு அந்த பேச்சு ஆட்சியில பங்கு தரங்கிறது கேவலமான மன. கண்டிப்பா அப்படியா? ஆமா கண்டிப்பா. அதாவதுங்க எங்களோட வந்தா சும்மா விட முடியுமா? நான் அவர் பேசுறது அப்படியே சொல்றேன். நம்ம கூட வருவாங்க, வந்தா சும்மா விட்டுற முடியுமா? அவங்க தருவோம். இதுக்கு பேர் என்னங்க? யார் அப்படி காத்திருக்கா தமிழ்நாட்டுல ஆட்சியில பங்குன்னு? உடனே கிருஷ்ணசாமி என்ன துண்டு போட்டிருக்கலாம், வேற யாரும் துண்டெல்லாம் போடல. எல்லாம் சுயமரியாதைக்காரங்க, சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறவங்க, கொள்கைவாதிகள். பாசிசத்தை, அதிகார திமுறை, நீட்டை, இந்தி மொழியை, மதவாதத்தை எதிர்க்கணும்னு ஒன்னா சேர்ந்திருக்கிற கூட்டணி. இவர் இப்படி சொன்னா எல்லாம் துண்டை ஒதிர் தோல்ல போட்டு போயிடுவாங்களா? இல்ல, இப்ப நீங்க எதிர்காலத்தினுடைய தலைமையாக உருவகப்படுத்தக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இதன் மூலமாக பின்னடைவு ஏற்படுவதா வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பே இல்லைங்க. ஆனா திரும்ப இளைஞர்களுடைய வாக்கு, இளைஞர்களுடைய ஆதரவு எல்லாம் வந்து போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி கலைஞர் மருத்துவமனையில் ஒரு இளைஞர் ஒரு மருத்துவரை கத்தியால் குத்தி விட்டார். அதுக்கு வழிகாட்டியது யார்? யார்? சினிமான்னு சொல்றீங்களா? அந்த நடிகருடைய அந்த சீனே வைரல் ஆச்சு. அந்த நடிகர் ஒரு மருத்துவமனையில டாக்டர் குத்திடுவார். இந்த சம்பவம் நடக்கு, இந்த வீடியோ வந்தது, அந்த வீடியோ சேர்ந்து வைரல் ஆச்சு. நாங்க சொல்றது, நீங்க வாங்க, தப்பு. அரசியல் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். டி ராஜேந்தர் ஆரம்பிச்சாரு, பாக்யராஜ் ஆரம்பிச்சாரு, சரத்குமார் ஆரம்பிச்சாரு, கார்த்திக் ஆரம்பிச்சாரு, எவ்வளவு நடிகர் கட்சி ஆரம்பிச்சாங்க. அதோட வரிசையில இவரு வராரு. ஐயா சிவாஜி, அவருக்கும் இவருக்கும் ஒப்பீடு அவ்வளவுதானா? சிவாஜி கணேசனுடைய பெரியவராங்க. சிவாஜி கணேசனுடைய சமுதாய பலம் என்ன தெரியுமா? அவருடைய நடிப்பு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல டிவி இல்லாத ஊர்ல சிவாஜி கணேசன் ரசிச்ச ஒரு நாடுங்க இந்த நாடு. அவர் நிலைமை என்ன? இந்திரா காந்தியோட பாலிடிக்ஸ் பண்ணாரு, காமராஜரோட பாலிடிக்ஸ் பண்ணாரு, நெஞ்சாங்குஞ்சாங்க கூட பாலிடிக்ஸ் பண்ணல. அத்தனை பாலிடிக்ஸ் பண்ணிட்டு அவராலே முடியல. அப்ப ராஜாஜியால் ஆட்சி பிடிக்க முடிஞ்சதா? காலகட்டம் வேற இல்ல, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வேற. அந்த காலகட்டங்கள் தான் மேதைகளாலும், திறமைவாதிகளாலும், யதார்த்தவாதிகளாலும், கொள்கைவாதிகளாலுமே முடியாது. அப்படி இருக்கிற பொழுது ஒரு நடிகரால், சாயம் பூசியவரால் எப்படி முடியும்? அப்போ விசில் அடிக்கிறாங்களே, கூட்டம் சேருது, கண்டிப்பா கூட்டம் சேரும். அது வாக்குகளாக மாறாதுன்னு சொல்றீங்க. ஆட்டுக்கார ஆளுமையில படம் பாத்தீங்களா? பாத்துருக்கீங்களா? சிவகுமாரும் ஸ்ரீபிரியா நடிச்சது. அதுல ஒரு ஆடு நடிக்கும் தெரியுமா? அந்த ஆட்டை கொண்டு வந்து அரங்கநாத் சொல்லுங்க மேடையில் நிறுத்தி, இதுதான் ஆட்டுக்கார ஆளுமையில் படிச்ச ஆடுன்னு சொல்லுங்க, அது 500 பேர் பார்ப்போம். இப்போ அந்த ஆடும் விஜயும் ஒண்ணா? சினிமா மோகத்தை சொல்ல வர, அதை 500 பேர் பார்ப்பாங்க. சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சா தெரியுமா ஆந்திரால? இதை விட 4 மடங்கு கூட்டம் இருந்தது. பாத்துருக்கீங்களா இல்லையா? பாத்துருக்கேன். இல்ல, இவரு சீமான் கூட அதே கருத்தை சொல்றாரு, விஜயகாந்த் கூட கூட்டமா அப்படிலாம் பேசுறாரு. எங்க அண்ணா விஜயகாந்த், அவர் மதுரையில மாநாடு அப்போ சேராத கூட்டமா? அவர் கிராமமா நற்பணி மன்றம் வச்சிருந்தாரு. இப்ப 2026 நிச்சயமாக இதே திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் நம்பிக்கை. கண்டிப்பா கண்டிப்பா, நம்பிக்கை இல்ல, உறுதியாக சொல்லுகிறோம். எங்க ஞாபகம் வச்சுங்க, ஏதோ ஆட்சி அதிகாரத்துல வந்துட்டோன்றதுக்காக யாரையும் கண்டுக்காமலாம் இல்லை. நாங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு பணி, திட்டங்களை தீட்டுறது, அது எதிர்கால சமுதாயத்தை நம்பிக்கை பாய்க்கின்றதெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு கோட்டையில் உட்காந்துக்கிற முதலமைச்சர் தீட்டுக்கிற அறிவிக்கிற திட்டங்களும் சட்டங்களும் நேரடியாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கு போய் சேருகிறது. சரி, நல்லது. இந்த நிகழ்ச்சிக்கு வரை பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. வசந்த் ரெக்கார்டு சார்பில் நன்றி, மகிழ்ச்சி. கேள்வி களம்.